ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அற்புதங்கள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய தெய்வம் எல்லாம் வல்ல முருகப்பெருமான். எத்தனையோ அருளாளர்கள் கொண்டாடிய இந்த முருகப்பெருமான் ஆகப்பட்டவன் நமக்கு எல்லாவற்றையும் அருளக்கூடியவன். இக பர சுகங்கள்னு சொல்லுவோம் இல்லையா? இன்றைக்கு நமக்கு தேவையான விஷயங்கள், எதிர்காலத்தில் நமக்கு தேவைப்படுகின்ற அருள் ஆகிய அனைத்தையும் வழங்கக்கூடிய கடவுளாக முருகப்பெருமான் கருதப்படுகின்றான். இந்த முருகன் தான் எப்படின்னா ஒரு குழந்தை வடிவனாகவும் நாம் தரிசிக்கலாம், ஒரு முதிய கோலத்திலும் நாம் தரிசிக்கலாம். இந்த முருகனை எத்தனை வடிவத்தில் நம்ம பார்த்தாலுமே ஒரு குழந்தைய ஒரு பாலகனாக இருக்கும்போது தான் நமக்கு என்ன சொல்கிறது, அந்த முருகனை பார்த்தா கட்டி பிடிச்சிக்கலாம் போல இருக்கும். அந்த அளவுக்கு ஆனந்தமும் பரவசமும் மேலிடும். அதுபோன்ற ஒரு முருகப்பெருமான் இன்றைக்கி நம்ம தரிசிக்க போகிறோம் இல்லையா? முருகப்பெருமான் ஆலயம்னு சொன்னேன் இல்லையா? இந்த முருகப்பெருமானுடைய திருநாமமே குழந்தை வேலாயுத சுவாமி. வேலாயுத சுவாமினா வேல் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய கடவுள் வேலாயுத சுவாமி. குழந்தை வேலாயுத சுவாமி இந்த தெய்வத்தோட திருநாமம். இந்த அற்புதமான ஆலயம் மலைக்கு மேலே அமைந்திருக்கிறது. படிகளை ஏறி நாம் தரிசனம் செய்ய வேண்டும். இந்த ஆலயம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, கோவை மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் வட்டத்தில் காளம்பாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. காரமடை சொல்கிறோம் இல்லையா? ரங்கநாதர் ஆலயம் இருக்கக்கூடிய காரமடை. அந்த காரமடையிலேருந்து பக்கத்தில் இந்த அற்புதமான காளம்பாளையம் கிராமத்தில் குழந்தை வேலாயுத சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான், வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய கடவுள், அனைத்து பரிவார தெய்வங்களையும் தரிசித்து இந்த ஆலயத்தின் சிறப்புகளை மேலும் காண்போம். தங்கரதமேறி வந்தேன் சங்கடத்தை தீர்த்தருளும் சிங்காரவேலனவன் என் நெஞ்சில் அமர்ந்தருளும். தங்கரதமேறி வந்தேன் சங்கடத்தை தீர்த்தருளும் சிங்காரவேலனவன் என் நெஞ்சில் அமர்ந்தருளும். சுந்தர வடிவழகே பன்னிரு கரத்தோனே நின் திருவடி காண பாடும் நாமம். சுந்தர வடிவழகே பன்னிரு கரத்தோனே நின் திருவடி காண பாடும் நாமம். சரவணபவ என்ற நாமம் அருள் முருகனின் புகழ் கொண்ட நாமம். கருணை பொழிகின்ற நாமம் முத்து குமரனின் கனிவார்ந்த நாமம். சரவணபவர் என்ற நாமம் அருள் முருகனின் புகழ் கொண்ட நாமம். உலகினில் ஒரு நாமம் அழகனின் திருநாமம். பழமுதிர் சோலையில் திகழ்ந்தவன் அருள் நாமம். உலகினில் ஒரு நாமம் அழகனின் திருநாமம். பழமுதிர் சோலையில் திகழ்ந்தவன் அருள் நாமம். முத்தமிழ் முழுவதும் புகழ் கொண்ட குகன் நாமம். பக்தருக்கு ஆதாரம் ஆகும் நாமம். முத்தமிழ் முழுவதும் புகழ் கொண்ட குகன் நாமம். பக்தருக்கு ஆதாரம் ஆகும் புகழ் கொண்ட நாமம்.
உலகினில் ஒரு நாமம் அழகனின் திருநாமம் பழமுதிர் சோலையில் திகழ்ந்தவன் அருள் நாமம். உலகினில் ஒரு நாமம் அழகனின் திருநாமம் பழமுதிர் சோலையில் திகழ்ந்தவன் அருள் நாமம். முத்தமிழ் முழுவதும் புகழ் கொண்ட குகன் நாமம் பக்தருக்கு ஆதாரம் ஆகும் நாமம். முத்தமிழ் முழுவதும் புகழ் கொண்ட குகன் நாமம் பக்தருக்கு ஆதாரம் ஆகும். அற்புதமான மேற்கு தொடர்ச்சி மலை ஓரமாக இந்த ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தோட தீர்த்தம் மணிமுத்தாறு தீர்த்தம். மணிமுத்தாறு அப்படின்னாலே இந்த மணிமுத்தாறு தீர்த்தத்தில் ஓரக்கூடிய இந்த மணல் இருக்கு பார்த்தல, அந்த மணல் முத்து முத்து போல இருக்குமா. மணிமுத்தாறு தீர்த்தம் என்று சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்தின் அருகே ஓடக்கூடிய தீர்த்தம். இந்த ஆலயம் எத்தனை வருடங்கள் பழமை என்று சொன்னால் சுமார் 850 வருடங்களுக்கும் மேலாக சொல்கிறார்கள். பாண்டிய மன்னர்களின் அந்த புனரமைப்பு இந்த ஆலயத்தில் இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இந்த ஆலயத்தோட பல கட்டுமான பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா அவர்களின் சின்னமான மீன் காணப்படுகிறது. அதனால் பாண்டியர்களின் பங்களிப்பு இந்த ஆலயத்தில் அதிகம் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அற்புதமான முருகப்பெருமான், குழந்தை வேலாயுத பெருமான், இந்த பெருமானுக்கு நடந்த ஒரு அற்புதமான அபிஷேக திருக்காட்சியை நாம் கண்ணார கண்டு அந்த முருகப்பெருமானது திருநாமங்களை சொல்லி தரிசிப்போம். ஆறுமுகவடி வேலவனே கல்யாணமும் செய்யவில்லை, சற்றும் அச்சமில்லாமலை கை சரசத்துக்கு அழைக்கின்றாய் என்ன தொல்லை. சற்றும் அச்சமில்லாமலை கை சரசத்துக்கு அழைக்கின்றாய் என்ன தொல்லை. அழைக்கின்றாய் என்ன தொல்லை. ஆறுமுகவடி வேலவனே கல்யாணமும் செய்யவில்லை, சற்றும் அச்சமில்லாமலை கை சரசத்துக்கு அழைக்கின்றாய் என்ன தொல்லை. அழைக்கின்றாய் என்ன தொல்லை. நாட்டிகம் சேர்கழுகாசல மாநக தங்கும் முருகோனே, இந்திரஜாலத்தினால் என்னை காலை பிடித்தாலும் சம்மதியே நானே. இந்திரஜாலத்தினால் என்னை காலை பிடித்தாலும் சம்மதியே நானே. சம்மதியே நானே. தாட்டிகம் சேர்கழுகாசல மாநகர் தங்கும் முருகோனே, இந்திரஜாலத்தினால் என்னை காலை பிடித்தாலும் சம்மதியே நானே. சம்மதியே நானே. இரண்டே திருக்கரங்கள். இந்த முருகப்பெருமானுக்கு 2 திருக்கரங்கள். வலது கையில் என்ன வச்சுருக்கார்? தண்டம் என்று சொல்லப்படக்கூடிய தண்டு, ஒரு பெரிய கோல் மாதிரி இருக்கும், அதை வச்சுருப்பார். இந்த பக்கம் இடுப்பில் இந்த கையை வச்சுருப்பார். இந்த அற்புதமான முருகப்பெருமானுக்கு நடந்த அபிஷேக திருக்காட்சிகளை தற்போது நாம் தரிசித்தோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த முருகப்பெருமானுக்கு நடந்த
அலங்கார திருக்காட்சியையும் நாம் கண்ணார கண்டு தரிசிப்போம். கலைஞானம் அருள்வாயன் முருகா, கலைஞானம் அருள்வாயன் முருகா, நீ உமையாளின் அருள் பெற்ற குமரா, கலைஞானம் அருள்வாயன் முருகா, நீ உமையாளின் அருள் பெற்ற குமரா, மயிலேறும் கதிர்வேலா சிவபாலா சரவணபவ ஷண்முகனே, கலைஞானம் அருள்வாயன் முருகா, நீ உமையாளின் அருள் பெற்ற குமரா, கலைஞானம் அருள்வாயன் முருகா. ஐந்தெழுத்தாம் திரு மந்திரத்தை வென்ற ஆறெழுத்தின் பொருள் அன்றோ நீ, ஐந்தெழுத்தாம் திரு மந்திரத்தை வென்ற ஆறெழுத்தின் பொருள் அன்றோ நீ, தத்துவ தவமணியே என் முத்தமிழ் சுவைக்கனியே உன் பக்தனாகும் எனக்காதாரம் நீ, தத்துவ தவமணியே என் முத்தமிழ் சுவைக்கனியே உன் பக்தனாகும் எனக்காதாரம் நீ, கலைஞானம் அருள்வாயன் முருகா, நீ உமையாளின் அருள் பெற்ற குமரா, மயிலேறும் கதிர்வேலா சிவபாலா சரவணபவ ஷண்முகனே, கலைஞானம் அருள்வாயன் முருகா. இந்த முருகனை தரிசிக்க போகிற மலையை சொர்ண வேலாயுத மலை என்று சொல்கிறார்கள். சொர்ண வேலாயுத மலைன்னா சொர்ணம்னா தங்கம். இந்த மலைக்கு இந்த முருகப்பெருமானை நம்ம தரிசனம் பண்ணினா நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிட்டுமா. இந்த மலையை சொர்ண வேலாயுத மலை என்று சொல்கிறார்கள். இந்த மலைக்கு படிகள் ஏறி செல்ல வேண்டும். இந்த படிகள் ஏறி செல்கின்ற பக்தர்கள் முருகனது திருநாமங்களை உச்சரித்தபடி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்கின்ற கோஷத்தை மனமாற எழுப்பியபடி தங்களது சிரமங்கள் தெரியாமல் இந்த முருகப்பெருமானை தரிசிக்கச் செல்கிறார்கள். மலைக்கு மேலே ஏறி சென்று இந்த முருகப்பெருமானை தரிசிக்கும் போது இந்த படிகள் ஏறி நாம் வந்த சிரமம் முற்றிலுமாக மறைந்து விடுகிறது. இந்த முருகனை பார்த்தவுடனே அனைத்தும் நம்மிடமிருந்து பறந்து விடுகிறது. இந்த முருகப்பெருமானின் பரிபூரணமான அருளை நாம் பெற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் மட்டுமே நமக்குள் மேலோங்கி இந்த முருகப்பெருமானை பற்றி பாராட்டத் துவங்குகிறோம், போற்றி பாராட்ட ஆனந்தப்படுகிறோம். முருகன் அப்படின்னாலே நக்கீரர் நினைவுக்கு வருவார், அகத்திய பெருமான் நினைவுக்கு வருவார். இந்த மலைக்கும் அகத்தியருக்கும் தொடர்பு உள்ளதாக ஒரு தகவலை சொல்கிறார்கள். அகத்தியருக்கும் இந்த ஆலயத்தில் ஒரு தனி சந்நிதி உண்டு.
ஒரு காலத்தில் இந்த ஆலயம் ரொம்ப விமரிசையாக பேசப்பட்டிருந்த ஆலயமாக. இதற்கு ஆதாரமாக என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த ஆலயத்தை சுற்றி ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னால் தேரோடும் வீதிகள் இருந்ததாக சொல்கிறார்கள். இந்த ஆலயத்தை சுற்றி தேர் போயிருக்கான். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புடைய ஆலயமாக இந்த ஆலயத்தை சொல்கிறார்கள். இந்த முருகப்பெருமானை பார்த்தவுடனே ஒரு பழமையின் அம்சம், அதாவது எண்ணற்ற ஆண்டுகளை கடந்தவர் அப்படிங்கிறத இந்த முருகப்பெருமானை நாம் தரிசிக்கும் போதே உணர முடியும். ஓம் எனும் பொருளே வேல் முருகா, உயிரின் உயிரே வேல் முருகா, ஓம் குருநாதா வேல் முருகா, உணர்வே ஒளியே வேல் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் முருகா திருமால் முருகா, விண்ணோர் அரசே வேல் முருகா. கன்னித்தமிழே வேல் முருகா, காற்றிடை ஒளியே வேல் முருகா, அன்பின் பொழிவே வேல் முருகா, அகில சுழலே வேல் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் முருகா திருமால் முருகா, விண்ணோர் அரசே வேல் முருகா. சரவணபவனே வேல் முருகா, ஷண்முக கனியே வேல் முருகா, அரசிவசுதனே வேல் முருகா, ஐவேல் அரசே வேல் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் முருகா திருமால் முருகா, விண்ணோர் அரசே வேல் முருகா. பன்னிரு கரனே வேல் முருகா, பச்சை மயிலோய் வேல் முருகா, தென்னவனே சுடர்வேல் முருகா, திருப்போர் இறையே வேல் முருகா. எண்ணற்ற விசேஷங்கள். ஒரு முருகன் அப்படின்னா சஷ்டி விசேஷம், கிருத்திகை விசேஷம், வியாழக்கிழமை விசேஷம், வியாழக்கிழமை தவிர விசாக நட்சத்திரம் ரொம்ப விசேஷம். எல்லா திருநாட்களும் ரொம்ப சிறப்பாக இந்த ஆலயத்தில் கொண்டாடப்படுகிறது. இந்த முருகனை பார்த்தா பழனியை நினைவுபடுத்துவதாக பலரும் சொல்கிறார்கள். ஒரு பழனியில் தண்டாயுதபாணி எப்படி அருளிக் கொண்டிருக்கிறாரோ அந்த பெருமானை நினைவுபடுத்தும் விதமாக இந்த முருகக் கடவுளும் நமக்கு அருள்பாலித்து கொண்டிருப்பதாக ஆலயத் தரப்பினர் சொல்கிறார்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த குழந்தை வேலாயுத சுவாமியின் சிறப்புகளை நாம் மேலும் காணலாம். காலை 7 மணி துவங்கி மாலை 7 மணி வரை இந்த ஆலயம் நடை திறந்திருக்கும். இந்த ஆலயத்தோட முக்கியமான பிரார்த்தனை என்னவென்றால் குழந்தை பிரார்த்தனை. ஒரு புத்திர பாக்கியம் தடைபடுபவர்கள், தள்ளி போபவர்கள் அனைவருமே இந்த முருகப்பெருமானை வந்து தரிசித்தால் அவர்கள் அத்தகைய பாக்கியத்தை பெறுவார்கள். இந்த குழந்தை வேலாயுத சுவாமி இந்த அற்புதமான பாக்கியத்தை தனது சந்நிதி தேடி வருகின்ற பக்தர்களுக்கு அருளி வருகிறார். ஒரு குழந்தை வடிவனாக ஒரு சிரித்த முகத்துடன் காணப்படுகின்ற இந்த குழந்தையை நாம் தரிசித்தால் எத்தகைய பிரார்த்தனைகளை நாம் முன்வைத்தாலுமே அவை அத்தனையையும் நிறைவேற்றி விடுகிறாராம் இந்த தெய்வம். அதனால் இந்த பகுதியில் இருக்கிறவங்க இந்த தெய்வத்தை அப்படி கொண்டாடுறாங்க. தங்கள் இல்லத்து ஒரு குழந்தையைப் போல, தங்களையெல்லாம் காத்து அருள்கின்ற ஒரு குருவைப் போல, தங்களுக்கெல்லாம் என்றென்றும் காத்து அருளும் ஒரு குலதெய்வத்தை போல இந்த பகுதி மக்களும் இங்கே வாழ்கின்ற பக்தர்களும் இந்த தெய்வத்தை கொண்டாடுகிறார்கள். சரவணபவர் என்ற நாமம் அருள் முருகனின் புகழ் கொண்ட நாமம். சரவணபவ என்ற நாமம் அருள் முருகனின் புகழ் கொண்ட நாமம். கருணை பொழிகின்ற நாமம் முத்து குமரனின் கனிவார்ந்த நாமம். கருணை பொழிகின்ற நாமம் முத்து குமரனின் கனிவார்ந்த நாமம். சரவணபவர் என்ற நாமம் அருள் முருகனின் புகழ் கொண்ட நாமம்.
தங்கரதமேறி வந்தேன் சங்கடத்தை தீர்த்தருளும் சிங்காரவேலனவன் என் நெஞ்சில் அமர்ந்தருளும். தங்கரதமேறி வந்தேன் சங்கடத்தை தீர்த்தருளும் சிங்காரவேலனவன் என் நெஞ்சில் அமர்ந்தருளும். சுந்தர வடிவழகே பன்னிரு கரத்தோனே நின் திருவடி காண பாடும் நாமம். சுந்தர வடிவழகே பன்னிரு கரத்தோனே நின் திருவடி காண பாடும் நாமம். சரவணபவ என்ற நாமம் அருள் முருகனின் புகழ் கொண்ட நாமம். பல அருளையும் வழங்கக்கூடிய இந்த முருகப்பெருமான் இந்த குழந்தை வேலாயுத சுவாமி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வட்டம் காலம்பாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் குடியிருந்து வருகிறார். காரமடையிலிருந்து புஜங்கனூர் வழியாக சென்றால் இந்த ஆலயத்தை அடையலாமாம். இந்த குழந்தை வேலாயுத சுவாமியை தரிசித்து இந்த தெய்வத்தின் பரம கிருபை பரம அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த வேளையில் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நாளைய நிகழ்ச்சியில் இன்னொரு அற்புதமான ஆலயத்தை தரிசிக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.